தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளும்படியாக அந்த நாட்களிலே துருக்கத்திலே அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். துருகம் என்றால் ஒரு பெரிய டவர் போல, கலங்கரை விளக்கம் போல உயரமாக கட்டப்பட்டிருக்கிற ஒன்று. அதற்குள்ள தங்களை தற்காத்து கொள்ள, அன்றைக்கு எதிரிகளிடமிருந்து காத்து கொள்ள ஒளிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய துருகம் என்பது எது? கர்த்தரின் நாமமே, இயேசுவின் நாமமே நமக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ள ஓடி ஒளிந்து கொண்டிருப்பான் என்று தான் எழுத வேண்டும். ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, சுகமாயிருப்பான். அதற்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் உண்டு, ஒரு சுகம் உண்டு. உலகத்தில் நம்ம வாழ்க்கை இயேசுவின் நாமத்தை அடிப்படையாய் வைத்திருக்கட்டும். வேறொரு காரியம், வேறு சில நபர்களின் பெயர்கள், வேறு சில நபர்களின் பெயர்களில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. நம்ம கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அந்த நாமமே நமக்கு துருகும். அந்த நாமம் உங்களையும் என்னையும் நடத்தும். அந்த நாமத்தின் பேரில் பற்றுதலாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்மளை கைவிடாமல் காப்பார். அந்த நாமமே உங்களை சுகமாய் வாழச் செய்யும். அப்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.